காலத்தை வென்று நிற்கும் சோழர்களின் பெருமை, கல்லிலும் கதையிலும் குடியிருந்த அதிசயம், அனைத்தையும் மீண்டும் உயிர்ப்பிக்கும் குட்டி மேஜிக் உலகம். வந்தியத்தேவன் குதிரையை கண்டுபிடித்தான். இருட்டில் மறைந்து தஞ்சையை நோக்கிய பயணத்தை தொடர்ந்தான். அவன் மனதில் ஒரே இலக்கு, இளவரசி குந்தவை தேவியிடமும் சக்கரவர்த்தியிடமும் அந்த ஓலைகளை சேர்ப்பிக்க வேண்டும். விடியற்காலையில் தஞ்சை கோட்டைச் சாலையை அவன் அடைந்தபோது அங்கே ஒரு பெரிய ஊர்வலம். பனைமரக்கொடி, ஈட்டி பிடித்த வீரர்கள். இது பழுவூர் சிற்றரசர்களின் ஊர்வலம். ஊர்வலத்தின் நடுவே திரைகளால் மூடப்பட்ட ஒரு அழகிய அலங்கரிக்கப்பட்ட பல்லுக்கு. பழுவூர் வீரர்கள் அவன் வழியை மறித்தனர். யார் நீ? நில், பழுவூர் ராணியின் பல்லக்கு செல்கிறது. அப்போது அந்த பல்லக்கின் பட்டுத்திரை மெல்ல விலகியது. உள்ளிருந்து ஒரு மின்னல், ஒரு தேவலோகப் பெண்ணின் முகம். அவள் கண்களில் ஒரு காந்த சக்தி. அவள்தான் பழுவேட்டரையரின் இளையராணி, ஆபத்தின் மறு உருவம், நந்தினி. அவள் கண்கள் வந்தியத்தேவனை பார்த்தன. பின் அந்த மர்மமான புன்னகையுடன் தன் காவலாளிக்கு ஏதோ ஜாடை காட்டினாள். காவலர்கள் வழிவிட்டனர். வந்தியத்தேவன் குழப்பத்துடனும் அந்த மகா அழகியின் மயக்கத்துடனும் தஞ்சை கோட்டையை நோக்கிச் சென்றான். நந்தினியின் மயக்கத்திலிருந்து மீண்டு வந்த வந்தியத்தேவன் கண்முன் சோழ சாம்ராஜ்யத்தின் தலைநகரம் தஞ்சாவூர். வானுயர்ந்த கோட்டைச் சுவர்கள், ஆழமான அகழிகள். இது ஒரு கோட்டை அல்ல, ஒரு மாபெரும் மலை. ஆனால் கோட்டையின் உச்சியில் சோழர்களின் புலிக்கொடியுடன் பழுவோரின் பனைமரக் கொடியும் பறந்து கொண்டிருந்தது. வந்தியத்தேவன் உள்மனக்குரல், ஆதித்த கரிகாலரின் ஓலையுடன் பழுவேட்டரையரின் கோட்டைக்குள் எப்படி நுழைவது? அப்போது கோட்டை வாசலில் ஒரு கர்ஜனை கேட்டது. அங்கே பெரிய பழுவேட்டரையரின் தம்பி கோட்டை தளபதி சின்ன பழுவேட்டரையர். அவரது கண்கள் கழுகை போல கோட்டைக்குள் நுழையும் ஒவ்வொருவரையும் ஊடுருவிக் கொண்டிருந்தது. வந்தியத்தேவன் உள்மனக்குரல், கடம்பூரில் பெரியவர், கோட்டையில் சிறியவர். பழுவூர் பிடியிலிருந்து தப்பவே முடியாதா? வந்தியத்தேவன் தன் ஓலைகளை இறுக்க பற்றிக் கொண்டான். இந்த முதலை கூட்டத்திடமிருந்து தப்பி சக்கரவர்த்தியை சந்திப்பது அவ்வளவு எளிதல்ல. அவன் யோசித்தான். நேரான வழி சரிவராது. வேறு வழியில்தான் உள்ளே நுழைய வேண்டும் என்றான். வந்தியத்தேவன் பிரதான வாசலை விட்டு விலகி கோட்டைச் சுவரை ஒட்டியே சென்றான். அப்போது கோட்டையின் சிறிய பக்கவாட்டு வாசல், திட்டி வாசல் ஒன்றைக் கண்டான். அங்கே பூக்கள் நிறைந்த ஒரு பெரிய கூடையுடன் ஒரு மூதாட்டி நின்று கொண்டிருந்தார். காவலர்கள் அவரிடம் கடுமையாக இல்லை, கூடையை மேலோட்டமாக சோதித்தனர். சரி, பூக்கள் வாடிவிடும் முன் அரண்மனைக்கு கொண்டு செல். அந்த மூதாட்டி கூடையுடன் கோட்டைக்குள் நுழைந்தார். வந்தியத்தேவன் மனதில் ஒரு மின்னல். வந்தியத்தேவன் உள்மனக்குரல், இதுதான் வழி. இந்த மூதாட்டியின் மூலம் நாம் உள்ளே செல்ல வேண்டும். அவன் வேகமாக அந்த மூதாட்டியை பின்தொடர்ந்து கோட்டைக்குள் நுழைந்தான். வந்தியத்தேவன் மிகவும் பணிவாக, தாயே, கூடை மிகவும் பாரமாக தெரிகிறது. நான் வேண்டுமானால் அரண்மனை வரை தூக்கி வரட்டுமா? மூதாட்டி புன்னகையுடன், நல்ல பிள்ளையாக இருக்கிறாயே, வா, என் மகனை சந்திக்க வந்தாயா? அவன் பெயர் சேந்தன் அமுதன். அந்த மூதாட்டியின் பின்னால் பூக்கூடையை சுமந்தபடி வந்தியத்தேவன் அரண்மனை வளாகத்திற்குள் நடந்தான். சுற்றிலும் வீரர்கள், பழுவூர் வீரர்கள். ஆனால் இப்போது யாரும் அவனை சந்தேகிக்கவில்லை. மூதாட்டி அவனை ஒரு சிறிய அமைதியான இடத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே நந்தவனத்தில் பூக்கள் மலர்ந்து கொண்டிருந்தன. அங்கே பூக்களைப் பறித்து மாலையாக தொடுத்துக் கொண்டிருந்தான் ஒரு வாலிபன். அவன் முகத்தில் ஒரு சாந்தம், ஒரு அமைதி. மூதாட்டி, மகனே அமுதா, இதோ உன்னை தேடி ஒரு நண்பன் வந்திருக்கிறான். இவன் பெயர். வந்தியத்தேவன் குறுக்கிட்டு, என் பெயரை விடுங்கள். நான் உங்கள் மகன் சேந்தன் அமுதனை காணத்தான் வந்தேன். சேந்தன் அமுதன் மென்மையாக, பணிவாக, வாருங்கள் நண்பரே, என் தாய்க்கு உதவியதற்கு நன்றி. நான் சேந்தன் அமுதன், இங்குள்ள சிவபெருமானுக்கு பூக்கைங்கரியம் செய்பவன். வந்தியத்தேவன் உள்மனக்குரல், ஆகா, இவன் ஒரு ஆபத்தில்லாதவன். இவன் மூலம் நாம் இளைய பிராட்டியை சந்திக்க வழி தேட வேண்டும். வந்தியத்தேவன் ரகசியமாக, சேந்தன் அமுதா,
உன் உதவி ஒன்று வேண்டும். நான் இளைய பிராட்டி குந்தவை தேவியை சந்திக்க வேண்டும். மிக அவசரம். சேந்தன் அமுதன் அதிர்ச்சியுடன், இளைய பிராட்டி ஐயா, குந்தவை தேவி ஐயா, அவர் தஞ்சையில் இல்லையே? சேந்தன் அமுதன் இளைய பிராட்டி பழையாறை அரண்மனையில் அல்லவா இருக்கிறார்? நீங்கள் தவறாக வந்து விட்டீர்கள். வந்தியத்தேவன் உள்மனக்குரல். இளைய பிராட்டி இல்லாவிட்டால் என்ன? சக்கரவர்த்தியிடம் ஓலையை கொடுக்க வேண்டும். அதுவே என் முதல் கடமை. வந்தியத்தேவன் சேந்தன் அமுதனிடம், சேந்தன் அமுதா, நான் சக்கரவர்த்தி சுந்தர சோழரை பார்க்க வேண்டும், வழி சொல். சேந்தன் அமுதன் பதற்றத்துடன், நண்பரே, என்ன வார்த்தை சொன்னீர்கள்? சக்கரவர்த்தி ஐயா, அது முடியாத காரியம். முடியாத காரியமா? ஏன்? நான் இளவரசர் ஆதித்த கரிகாலனின் தூதுவன். சேந்தன் அமுதன் ரகசியமாக, சக்கரவர்த்திக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் அந்தப்புரத்தை விட்டு வெளியே வருவதே இல்லை. பெரிய பழுவேட்டரையர், சின்ன பழுவேட்டரையர் இவர்களின் அனுமதியின்றி ஒரு பறவை கூட சக்கரவர்த்தியை பார்க்க முடியாது. வந்தியத்தேவன் அதிர்ந்தான். சக்கரவர்த்தியே தன் சொந்தக் கோட்டையில் பழுவூர் மன்னர்களின் கைதியாக இருக்கிறாரா? வந்தியத்தேவன் உள்மனக்குரல். கடம்பூரில் சதி, தஞ்சையில் சிறை, சோழ சாம்ராஜ்யத்திற்கு என்னதான் நேர்ந்தது? அப்போது அரண்மனை மாடத்தை நோக்கி ஒரு பல்லக்கு சென்றது. அது நந்தினியின் பல்லக்கு. சேந்தன் அமுதன் கோபத்துடன், பார்த்தாயா, பழுவூர் மன்னர்களைத் தவிர அந்தப்புரத்திற்குள் தடையின்றி செல்லும் ஒரே ஜீவன் அந்த பழுவூர் ராணி நந்தினி மட்டுமே. வந்தியத்தேவன் மனதில் ஒரு புதிய ஆபத்தான திட்டம் உதித்தது. சக்கரவர்த்தியை சந்திக்க நந்தினியின் உதவியை நாடுவதைத் தவிர வேறு வழியில்லை. அவன் சேந்தன் அமுதன் கையில் இருந்த பூமாலையையும் கூடையும் பார்த்தான். வந்தியத்தேவன் சேந்தன் அமுதனிடம், இந்த பூக்கள், இவை நந்தினி தேவியின் அந்தப்புரத்திற்குத்தானே? ஆம் நண்பரே, ஆனால் அங்கே வீரர்கள். வந்தியத்தேவன் பூக்கூடையை வாங்கியபடி, பயப்படாதே, அமுதா உன் தாய் எனக்கு உதவினார். இப்போது நான் உனக்கு உதவுகிறேன். இந்த பூக்களை நான் கொண்டு செல்கிறேன். சேந்தன் அமுதன் தடுப்பதற்குள் வந்தியத்தேவன் அந்த பூக்கூடையுடன் நந்தினியின் அந்தப்புரத்தை நோக்கி நடந்தான். வாசலில் இரும்பு அரக்கர்கள் போல் நின்றிருந்த பழுவூர் வீரர்கள் அவனைத் தடுத்தனர். காவலன் அதட்டலாக, யார் நீ? நில், எங்கே செல்கிறாய்? வந்தியத்தேவன் பணிவாக பூக்களை காட்டியபடி, நான் சேந்தன் அமுதனினாள் தேவிக்கு பூக்கள் கொண்டு வந்தேன். காவலர்கள் தயங்கினர். அப்போது உள்ளிருந்து ஒரு பெண்ணின் குரல், மெல்லிதாக ஆனால் அதிகாரமாக. நந்தினியின் மென்மையாக மயக்கும் விதமாக, பூக்களா? வாசனை வருகிறதே, உள்ளே அனுப்புங்கள். வந்தியத்தேவன் உள்ளே நுழைந்தான். அங்கே பட்டு மெத்தையில் ஒரு அழகிய விஷநாகம் போல அமர்ந்திருந்தாள் நந்தினி. இன்னும் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வேணும்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.